இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சோதனைகளும் நெருக்கடிகளும் சாதாரணமானது இல்ல. நாம இன்று மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சி, ஆனால் எதிர்கட்சியை போல சோதனைகளும் நெருக்கடிகளும் நம்மை தொடர்ந்து வருது. மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நான் இருந்தாலும் எதிர்கட்சியை போல போராடி கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. இது தமிழ்நாட்டின் நலனுக்காக நடக்கிற போராட்டம், மாநில உரிமைகளுக்காக நடைபெறக்கூடிய போராட்டம். அரசியல் எதிரிகள் ஒரு பக்கம், கொள்கை எதிரிகள் ஒரு பக்கம், இன எதிரிகள் இன்னொரு பக்கம், துரோகிகள் அடுத்த பக்கம்னு எல்லா பக்கமும் எதிரிகள். இதுக்கிடையில கட்சியும் ஆட்சியும் நடத்துகிற மாபெரும் பொறுப்பு என் தோளிலே சுமத்தப்பட்டிருக்கு. அவதூறுகள் மூலமாக, பொய்கள் மூலமாக நம்ம வீழ்த்த பார்க்கிறாங்க. அதுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துறாங்க. நான் ஏற்கனவே ஒரு மாதிரி சொன்னது போல திமுகவுக்கு என்றைக்கும் ஊடக சொகுசு இருந்ததில்லை. ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக மேலதான் அதிக விமர்சனங்கள் வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறவங்க கூட சில நேரங்கள்ல எதிரிகளால பரப்பப்படக்கூடிய அவதூறுகளை, போலி தகவலை நம்பி அவங்கள நம்மை தாக்குகிற நிலையை இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல பார்க்கிறோம். ஏன் நம்ம ஆதரவு ஆட்களை இது அடுத்தவருக்கு அனுப்புகிற செயலையும் சில நேரங்கள் தங்களை அறியாம செய்யறாங்க. ஆனா உண்மை நிலவரம் என்ன? திமுக ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சியை விட ப்ரோ இன்கம்சி தான் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கு.